Hello everyone, welcome to our channel PGTRP Zoology class. So today's class we are going to discuss the topic life cycle of liver fluke. So the scientific name of liver fluke is Fasciola hepatica. ஓகே ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஓகே ஸோ இப்போது லிவர் ஃப்ளூக்கு, ஸோ த லைஃப் சைக்கிள் ஆஃப் லிவர் ஃப்ளூக்கை பற்றி இன்றைக்கி வீடியோஸில் பார்ப்போம். ஓகே ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால் தட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லிவர் ஃப்ளூக்கு. ஓகே இதுதான் லிவர் ஃப்ளூக்கோட ஸ்ட்ரக்சர் ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா. ஸோ இட் இஸ் அ எண்டோ பேராசைட்ஸ். எண்டோ மீன்ஸ் உடலுக்கு உள்ள பகுதியில் இது வந்து காணப்படும். மேலும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட் அண்ட் பாடி. ஓகே மேல்புறமும் கீழ்ப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா தட்டையாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளாட் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் அதை எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து பிளாட்டிக்கல் மின்தஸ். ஓகே பிளாட்டிக்கல் மின்தஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஃப்ளாட் வார்ம், ஆல் ஃப்ளாட் வார்ம் கம் அண்டர் த ஃபைலம் பிளாட்டிக்கல் மின்தஸ். ஸோ அதனால தான் லிவர் ஃப்ளூக்கையும் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா த ஃபைலம் பிளாட்டிக்கல் மின்தஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன். ஓகே ஸோ த கிங்டம் அனிமாலியா, த ஃபைலம் பிளாட்டிக்கல் மின்தஸ், த கிளாஸ் ட்ரெமட்டோடா, சப்கிளாஸ் டைஜீனியா, ஆர்டர் எக்கினோஸ்டோமியா, சப்ஆர்டர் டைஸ்டொமேட்டா, ஃபேமிலி Fasciolidae, and genus Fasciola and species Fasciola hepatica. Okay, so this is the systematic position of the liver fluke. Okay, so next we can see the life cycle of what is called that liver fluke Fasciola hepatica. Okay, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள். ஓகே ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்கு வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ஹியூமன் லிவர். ஓகே ஸோ ஹியூமன் லிவரில் தான் எக்கு வந்து வருது. ஸோ அதில் இருந்து தென் ஃபீஸஸ் மூலமாக என்ன ஆகுது, மலை கழிவு மூலமாக வெளியில் வந்துடுது. ஸோ வெளியில் வரும்போது எக்லேருந்து வெளியே வரக்கூடிய லார்வாக்கு என்ன பேர் அப்படின்னா மிராசிடியம் லார்வா. ஓகே ஸோ இந்த மிராசிடியம் லார்வா த ஸ்னைல் ஏதாவது சாப்பிடும்போது ஸோ அந்தோட பாடியில் வந்து ஸ்போரோசிஸ்டும் ரெடியா லார்வாவும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்னைலோட பாடியில் வந்து டெவலப் ஆகுது. தென் திஸ் ரெடியா லார்வா வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து வாட்டரில், ஓகே ஸோ ஸ்னைல் ஆல்சோ லிவிங் இன் த வாட்டர், அப்படியே வாட்டரில் ஃப்ரீயாக மூமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஃபிஷ்ஷஸோட பாடியில் வந்து அட்டாச் ஆகிடுது. ஓகே ஸோ அந்த திஸ் இஸ் த ஹோஸ்ட், ஃபிஷ் இஸ் த ஹோஸ்ட், அதோட பாடியில் வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ பாடியில் அட்டாச் ஆன உடனே அதோட டெவலப்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ அது ரெடியா லார்வாவிலேருந்து எந்த லார்வாவாக மாறிடுது அப்படின்னா மெட்டாசர்காரியா லார்வா. ஓகே ஸோ மெட்டாசர்காரியா லார்வா என்சிஸ்ட் இன் த ஃபிஷ் மசில்ஸ். ஓகே தென் திஸ் இஸ் டெவலப்பிங் இன்டு அடல்ட், மெட்டாசர்காரியா லார்வா அடல்ட்டாக மாறிடுது. ஓகே ஏன் அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷை வந்து ஹியூமன் சாப்பிடும்போது ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது மறுபடி, ஸோ த அடல்ட் லிவர் ஃப்ளூக் வந்து அதோட ஹியூமன் பாடியில் வந்து டெவலப் ஆகி மறுபடியும் அது வந்து எக்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. எக்கை ஃபார்ம் ஆகி ஃபீக்கல் மேட்டர் அகெயின் த லைஃப் சைக்கிள் வில் பி ஸ்டார்டட். ஓகே திரும்பவும் அதோட வாழ்க்கை சுழற்சி இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் see ஒன் பை ஒன். ஓகே ஸோ இதில் வந்து சப்போஸ் திஸ் லிவர் ஃப்ளூக்கு அட்டாக் ஆணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எதில் அட்டாக் ஆகும் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் அந்த லிவர் பார்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டிசீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து லிவர் ராட். ஓகே ஸோ மேபி இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மோஸ்ட்லி இந்த ஷீப் ஆர் பிக் அனிமல்ஸில் தான் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஷீப் ஆர் பிக் ஆர் கோட் கவ்
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசத்தில் லிவர் அஃபெக்ட் ஆனால் இந்த மாதிரி ஒயிட் பேட்சஸ் தெரியும். ஸோ அந்த பேட்சஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா வந்து லிவர் ராட். ஓகே. ஸோ அதாவது அந்த ராட்னா என்ன அழுகி போகிறோம். ஓகே. அந்த ஒயிட் ஸ்பாட்டெல்லாம் பாருங்கள் அழுகின மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் லிவர் ராட் இன் ஷீப். ஓகே. ஸோ இப்போ லைஃப் சைக்கிள்குள்ளே போவோம். ஓகே. ஸோ த லிவர் ஃப்ளோக் இஸ் அ டைஜீனிக் பேராசைட்டிக். ஓகே. ஸோ லிவர் ஃப்ளோக் என்னது அப்படின்னா வந்து டைஜீனிக் பேராசைட்டிக். ஸோ டைஜீனிக் அப்படின்னா வந்து ஸோ இட் கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் இன் 2 ஹோஸ்ட். ஓகே. அதோட லைஃப் சைக்கிளை வந்து 2 ஹோஸ்ட் விருந்தோம்பியில் வந்து முடிக்கிறதுனால அதை வந்து டைஜீனிக் பேராசைட்டிக் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி அஸ்காரிஸ் பார்த்தோம், அது வந்து மோனோஜெனிக் பேராசைட்டிக். ஓகே. ஸோ இட் இஸ் அ டைஜீனிக் பேராசைட்டிக். ஸோ அதோட லைஃப் சைக்கிள் வந்து 2 ஆர்கானிஸில் வந்து முடிக்குது. ஓகே. தென் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஷீப் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்னைல். ஓகே. ஒரு விருந்தோம்பியினோட பேர் என்ன? ஷீப். ஓகே. ஆடு. தென் அனதர் ஒன் ஸ்னைல், நத்தையோட பாடியிலையா நடக்குது. ஓகே. ஸோ த ஷீப் இஸ் த ப்ரைமரி ஹோஸ்ட். Okay, so this is the very important for one mark question frequently asked in the PGTRP exam. Okay, dash is the primary host of the liver flock. Okay, so which is the primary host? முதல் விருந்தோம்பி என்று அழைக்கப்படுவது இது ஷீப், ஆடு. ஓகே. அதே மாதிரி செகண்டரி செகண்ட் ஹோஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஸ்னைல். ஓகே. ஸோ இதோட டெவலப்மெண்ட் வளர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் மறைமுகமாக தான் நடக்குது. அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லார்வல் ஸ்டேஜும் ஃபார்ம் ஆகுது. ஓகே. தென் லெட் அஸ் see ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கேப்சியூல். ஸோ த ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ். ஸோ ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கேப்சியூல். ஸோ இந்த கேப்சியூலில் தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து இருக்கும். ஓகே. வாட் இஸ் மீன் பை ஃபெர்டிலைசேஷன்? த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இணைவதற்கு என்ன பேர்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகே. தென் இதில் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஓகே. இன்டர்னல் அப்படின்னா நம்ம பாடிக்கு உள்ளே நடக்குது. ஓகே. ஸோ த ஃபெர்டிலைஸ்ட் எக் இஸ் சரௌண்டட் பை மெனி யோக் செல்ஸ். இந்த உள்ள பாருங்கள், அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா வந்து நிறைய யோக் செல்ஸு. ஓகே. அந்த சுற்றி இருக்குது. ஸோ த எக் அண்ட் யோக் செல்ஸ் சரௌண்டட் பை அ ஷெல். ஓகே. எக்கும் அண்டு யோக் எல்லாமே எது சுற்றி இருக்குது அப்படின்னா வந்து அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா யோக் ஷெல். ஓகே. ஷெல்லு வந்து அதை சுற்றி இருக்குது. தென் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு. ஓகே. ஸோ இந்த டோட்டலாக இந்த எக்கு ஃபெர்டிலைஸ்டு எக்கு அதை சுற்றி யோக் இருக்குது, யோக் ஷெல் இருக்குது. அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா யோக். ஓகே. ஷெல்லு. ஸோ இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கேப்சியூல். ஓகே. தென் த கேப்சியூல் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸோ கேப்சியூல் என்ன ஷேப்பில் இருக்குது? ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் இட் ஹாஸ் எ லிட். மேலே ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓப்பர்குலம். ஓகே. ஸோ ஓப்பர்குலம்னு சொல்கிறோம். ஸோ திஸ் கேப்சூல் பாசஸ் இன்டு த யூட்ரஸ். ஓகே. ஸோ யூட்ரஸ் ஆஃப் த ஷீப் யூட்ரஸில் இருக்குது. தென் யூட்ரஸில் இருந்து பாசஸ் இன்டு த ஷீப் பைல் டக்ட். ஓகே. பைல் டக்ட்டுக்கு போகுது. தென் பைல் டக்டில் இருந்து அதோட கோனோபோர். ஓகே. ஸோ கோனோபோருக்கு போகுது. தென் கோனோபோரில் இருந்து தட் வில் ரீச் த இண்டஸ்டைன். ஓகே. இண்டஸ்டைன் சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடலில் இருந்து கடைசியாக எங்கே போகுது? இட் வில் சென்ட் அவுட் த ஆஸ் எ ஃபீட்டஸ். ஓகே. கழிவாக வெளியேற்றப்படுது. ஓகே. ஸோ த எக்ஸ் ஆர் லைட் இன் ட்ரை பிளேஸ். ஓகே. சப்போஸ் அந்த முட்டை வந்து நல்லா வெப்பமான பகுதியில் இடப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து அழிஞ்சு போயிடும். இட் வில் டை. பட் அதுக்கு பதிலாக ஒரு மாய்ஸ்ட் பிளேஸ். ஓகே. மாய்ஸ்டான ஈரமான பகுதியில் இடப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அதோட ஓப்பர்குலம் வந்து ஓப்பன் ஆகி அதிலிருந்து ஃபெர்டிலைஸ்டு எக்கு வெளியில் வரும். ஸோ அந்த லார்வா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய லார்வாக்கு தான் என்ன பேர் அப்படின்னா மிராசிடியம் லார்வா. ஓகே. அடுத்த ஸ்டேஜுக்கு லார்வாக்கு வந்துடுது. ஓகே. அப்போ கேப்சூல்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் லார்வா என்ன பேர்? மிராசிடியம் லார்வா.
ஸோ இந்த மிராசிடியம் லார்வா இஸ் கேட்ச் ஃப்ரம் த கேப்சியூல்ஸ். இது எதுலேருந்து வருது அப்படின்னா வந்து கேப்சியூல்லேருந்து தான் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஸோ இது வந்து எங்கே போயிடுது, மாய்ஸ்ட் பிளேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி வாட்டருக்கு போயிடுது. ஸோ வாட்டரில் வந்து ஃப்ரீயாக ஸ்விம்மிங் ஆகிட்டு இருக்கும், நீந்திட்டு இருக்கும். அண்ட் இட் லிவ்ஸ் ஃபார் 24 hours இன் வாட்டர். ஓகே, அது டோட்டலாக அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா வந்து 24 hours தான். ஓகே, ஸோ இந்த லிவர் ஃப்ளூக்குள்ள இந்த மிராசிடியம் லார்வாவை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. Okay, so it is a microscopic organism. So it can be seen only under the microscope. நம்ம எதில் தான் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே தான் பார்க்க முடியும். ஓகே, அதில் வச்சு தான் பார்க்க முடியும். டைரெக்டாக we cannot see our naked eyes. நம்மளோட கண்ணால் வந்து பார்க்க முடியாது. Then it is a conical in shape. ஓகே, ஸோ இது எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராடு அண்ட் போஸ்டீரியர் எண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நேரோ. ஆன்டீரியர் எண்டு ப்ராடாக இருக்கும், போஸ்டீரியர் எண்டு நேரோவாக இருக்கும். ஓகே, ஸோ த ஆன்டீரியர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் கால்டு ஏபிக்கல் பேப்பில்லா. ஓகே, ஸோ அதோட சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குதுன்னா ஒரு குச்சி மாதிரியான அமைப்பு. ஸோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வந்து பேப்பில்லா. ஓகே, ஏபிக்கல் பேப்பில்லா. ஓகே, ஸோ தென் அதோட பாடி ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கவர்டு வித் சிலியா. ஓகே, அதோட பாடியில் பாருங்கள், அதை சுற்றி என்ன இருக்குது, ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இஸ்ன்ட் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து சிலியா. தென் த பாடி வால் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்ட் பை அ லேயர். அந்த லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா எபிடெர்மல் பிளேட்ஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் 21 பிளேட்ஸ் அரேஞ்ச்ட் இன் 5 rows. ஓகே, அந்த எபிடெர்மல் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எத்தனை ரோவாக கீழே அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா வந்து டோட்டலாக 1 row, அதாவது 25 plates. ஓகே, there are 21 plates arranged in the 5 rows. டோட்டலாக வந்து 5 rows இருக்கும், அதில் வந்து 21 plates வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளேட்ஸ் ஈச் ரோஸ் ஆஸ் ஃபாலோஸ். 1 row has 6 plate இருக்கும். ஒரே ஒரு ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா 6 plate. செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா 6 plate. தேர்ட் ரோவில் 3 plates. ஓகே, 3 இருக்கும். ஃபோர்த் ரோவில் வந்து 4 இருக்குது. ஃபிஃப்த் ரோவில் 2 இருக்குது. ஸோ அப்போ 6 + 6 12 ப்ளஸ் தேர்ட் ரோவில் 3 15. தென் ஃபோர்த் ரோவில் ஒரு 4 19 அண்டு ஃபிஃப்த் ரோவில் 2. ஸோ டோட்டலாக எத்தனை 21. ஸோ 21 plates are arranged in 5 rows. 1 2 3 4 5 rows இருக்குதா. இந்த லெஃப்டில் உள்ள பிக்சரில் பாருங்கள், கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். 1 2 3 4 5 rows இருக்குது. அதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு ரோவில் 6. ஓகே, செகண்ட் ரோலையும் 6, தேர்ட் ரோவில் 3, ஃபோர்த் ரோவில் 4 அண்ட் ஃபிஃப்த் ரோவில் 2 மட்டும் இருக்கும். ஸோ டோட்டலாக 21 இருக்கும். ஸோ அட் த ஆன்டீரியர் எண்ட் இன்சைட் த பாடி, ஸோ இட் ஹேஸ் எ சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆன்டீரியர் எண்டில் வந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஏபிக்கல் கிளாண்டு. ஓகே, இந்த ரைட் சைடு பி பார்ட்டில் உள்ள டயக்ராமில் பாருங்கள். ஸோ அது வந்து ஏபிக்கல் கிளாண்டு. ஓகே, ஸோ விச் இஸ் ஓப்பன் இன் த ஏபிக்கல் பேப்பில்லா. ஓகே, ஸோ அந்த கிளாண்டு எங்கே, அந்த சாக் லைக் கிளாண்டு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேலே உள்ள ஏபிக்கல் பேப்பில்லாவில் ஓப்பன் ஆகுது. ஓகே, then the 2 sac-like glands are located in the side of the apical gland. Okay, ஸோ 2 சைட்லேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. they are called penetration gland. ஓகே, அதுக்கு கீழே உள்ள பாரு 2 லோப் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த லோபுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து penetration gland. ஓகே, then a large brain or apical ganglion, so which is present in the anterior part of the liver fluke. anterior partல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரெயின் இருக்கும். ஆர் என்ன அப்படின்னா அது ஏபிக்கல் பார்ட்டில் இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா வந்து ஏபிக்கல் கேங்க்லியான். ஓகே, ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி above the brain, அந்த பிரெயினுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா it has 2 eyes. ஓகே, 2 கண்கள் வந்து அதுக்கு உண்டு, அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா. Okay, then the larva has 2 protonephridia. Okay, so each
புரோட்டோனெஃப்ரிடியம் ஹேஸ் த ஃப்ளேம் செல்ஸ். ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பி பார்ட்டில் பாருங்கள் ஒரு ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது. 2 நெஃப்ரிடியா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ். ஓகே, ஸோ தென் த interior of the larva is filled with a group of specialized cell. உள்ள பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் கொத்தா வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் காணப்படுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஜெர்ம் செல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஜெர்ம் செல்ஸ். அந்த ஃப்ளேம் செல்லுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு குரூப்பாக இருக்குதா, ஸோ அதுக்கு பேர் ஜெர்ம் செல்ஸ். ஓகே, தென் இட் டஸ் நாட் ஃபீடு. ஓகே, ஸோ இது என்ன செய்யாது இந்த டைமில், இது வந்து சாப்பிடுமா அப்படின்னா வந்து சாப்பிடாது. ஸோ வென் இட்ஸ் கான்டாக்ட் வித் ஸ்னைலுக்கோட கான்டாக்ட் வரும்போது த மிராசிடியம் லார்வா பெனிட்ரேட் இன்டு த பாடி ஆஃப் த ஸ்னைல். ஓகே, ஸோ திஸ் மிராசிடியம் லார்வா கரெக்டான ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் வரும்போது என்ன ஆகிடுது, இது அப்படியே ஸ்னைலுக்குள்ளே போயிடுது. ஓகே, ஸோ இட் ரீச்சஸ் த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஆஃப் த ஸ்னைல் அண்ட் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த அனதர் லார்வா that is known as a sporocyst. ஓகே, அதோட டைஜஸ்டிவ் கிளாண்டை ரீச் ஆன உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது. ஸோ அந்த லார்வாக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஸ்போரோசிஸ்ட் லார்வா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு the sporocyst larva. So this is developed from Mirazidium larva. So Mirazidium larva develops from the capsule, isn't it? So sporocyst developed from the Mirazidium. Okay, Mirazidium larva இருந்து தான் sporocyst form ஆகுது. So this is the second larva of liver fluke. Maybe ask in one more question. Okay, one more questionல இது என்ன கேட்கலாம். So the second larva of the liver fluke is sporocyst. Okay, so it is live in the digestive glands of the snail. இது எங்கே காணப்படுது அப்படின்னா வந்து digestive glandsல தான் காணப்படுது. இதோட digestive glandல snail. ஓகே, நத்தையோட digestive glandsல. Then it is in the form of an elongated sacs. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ elongated ஒரு sac like structures. So this is covered with a cuticles. இது எதனால் வந்து கவர் ஆகிருக்குது சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து cuticle. ஓகே, ஸோ it has 2 protonephridia. ஓகே, ஸோ 2 protonephridia, same here the flame cells which is contains the flame cells. Okay, so the larva filled with some the group of cells. ஓகே, ஸோ இதுவும் எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறையா செல்களால் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஜெர்ம் செல்ஸ். ஸோ இந்த ஜெர்ம் செல்ஸ் டிவைட் அண்ட் redivide to form the next larva. ஓகே, இந்த ஜெர்ம் செல்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே டிவைட் ஆகி மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லார்வா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ the each sporocyst can produce 5 to 8 larvae. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை லார்வே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து இதிலிருந்து 5 to 8 larvae. ஸோ radial larva, next level of larva. Okay, so next the radial larva. So this radial larva where is originate or developed from? So the radial larva developed from the sporocyst. Okay, இப்போ first the capsule. So Mirazidium larva developed from the capsule, then sporocyst developed from the Mirazidium larva, then the radial larva developed from the sporocyst. Okay, so this is also lives in the digestive glands of the snail. ஓகே, ஸோ இதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதோட பாடியும் கவர்டு வித் கியூட்டிக்கல்ஸ். எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல். அதோட ஆன்டீரியர் பார்ட்டில் மவுத்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் அதை மவுத்துக்கு கீழே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி மவுத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா there is a muscular ring. ஓகே, இந்த கழுத்து பகுதியில் இருக்குதா, ஸோ அதுதான் மஸ்குலர் ரிங், தட் இஸ் known as காலர் செல்ஸ். ஓகே, காலர்னு சொல்கிறோம். ஓகே, தென் பிஹைண்ட் த காலருக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா பர்த் போர். ஓகே, பிறப்புறுப்பு. ஓகே, அந்த வழியாக தான் வந்து வாட் இஸ் கால் தட் நெக்ஸ்ட் லார்வா வந்து அதிலேருந்து வெளியில் வரும். ஓகே, அதான் பர்த் போர்னு சொல்கிறோம். ஓகே, தென் நியர் த போஸ்டீரியர் அண்ட் எ பேர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ போஸ்டீரியர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸு. ஓகே, ஒரு நீட்சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பேர் லேபேட்ஸ்.
ஓகே லேப்பட்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து யூஸ்டு ஃபார் த லோக்கோமோஷன். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து திஸ் லேப்பட்ஸ். ஓகே தென் த மவுத் லீட்ஸ் டு த ஃபேரிங்ஸ். ஓகே அடுத்ததாக வந்து மவுத்துக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா ஃபேரிங்ஸ். தென் எண்ட் வித் த சாக் லைக் intestine. ஓகே அடுத்ததாக intestine. Then the pharynx is surrounded by a group of pharyngeal glands. ஸோ அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா அந்த pharynxை சுற்றி a group of cells, that is a pharyngeal glands. Then here also the two nephridia, protonephridia is located inside the body. Okay, so the protonephridium form the many flame cells. ஓகே இதுலேயும் வந்து நிறைய தீச்சுடர்கள் உள்ள செல்களை வந்து உருவாக்குது. ஓகே ஸோ இட் ஓப்பன் இன்டு த அவுட் சைட் ஆஃப் த நெஃப்ரீடியோ போர். கடைசி அது எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அவுட் சைடு ஆஃப் த நெஃப்ரீடியோ போர். நெஃப்ரீடியோ போருக்கு வெளியில் போய் ஓப்பன் ஆகிடுது. ஓகே ஸோ த கேவிட்டி ஆஃப் ரேடியல் லார்வா ஃபில்டு வித் த ஜெர்ம் செல்ஸ். அதோட கேவிட்டியோ இருக்குதா, கீழே வந்து காலருக்கு கீழே வந்து கேவிட்டி இருக்கலாம். ஸோ அந்த கேவிட்டிக்கு ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஜெர்ம் செல்ஸ் இருக்குது. ஸோ த ஜெர்ம் செல்ஸ் ஆஃப் த ரெடியா டெவலப் இன்டு த டாட்டர் ரெடியா. ஸோ அந்த ஜெர்ம் செல்ஸ் ஃபுல்லாக எதுவாக உருவாக்குது அப்படின்னா வந்து த டாட்டர் ரெடியாஸ் லார்வாவை வந்து உருவாக்குது. ஓகே ஸோ த டாட்டர் ரெடியா டெவலப் இன்டு த நெக்ஸ்ட் லார்வா. அதில் உள்ள பார்த்தோன்னாலே தெரியும். ஸோ எந்த லார்வா அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டேஜில் உள்ள லார்வா. என்ன லார்வா? So Cercaria larva. So Cercaria larva which is present inside the what is called that this Redia larva. Redia larva க்கு உள்ளேயே பாருங்கள் இந்த இதில் இருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதா. ஸோ இதுதான் வந்து Cercaria larva. Okay, so this is the other next stage of the larva, Cercaria larva. Okay, so next Cercaria larva. Okay, so Cercaria larva க்கு அடுத்து உள்ள என்ட்ரு ஆகிடுதும். ஓகே so Cercaria larva developed from the germ cells of the redia. Okay, ரெடியாவோட germ cellsலேருந்து தான் வந்து எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து Cercaria larva. ஸோ each redia produce about the 20 Cercaria. ஓகே ஸோ ஒவ்வொரு ரெடியா லார்வாவும் எத்தனை Cercaria larvaவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து it will produce the 20 Cercaria larva. ஓகே ஸோ அந்த ரெடியா லார்வாலேருந்து அதோட ஜெர்ம் செல்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய Cercaria larva எத்தனை அப்படின்னு கேட்டால் 20 Cercaria larva வந்து உருவாகுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே ஸ்விம்மிங் இன் த வாட்டர். ஓகே ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு டேட்போல் மாதிரி இருக்குதா. டேட்போல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ், தவளையோட தலைப்பிரட்டை வடிவம் படிச்சிருக்கோம்ல, அதில் உள்ள டேட்போல் லார்வா இருக்கும்ல அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குதா. ஸோ அந்த டேட்போல் ஷேப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ இந்த பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஓவல் பாடி அண்ட் எ டெய்ல். ஓகே முன்னாடி உள்ள பகுதி ஓவல் பாடி இருக்குது, அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டெய்ல் இருக்குது. ஓகே தென் த பாடி இஸ் கவர்ட் பை த கியூட்டிக்கிள். ஆல்ரெடி ஸ்டடீடு எல்லாத்துலேயுமே அதோட பாடி எதால் ஆக்கப்பட்டிருக்குது, கியூட்டிக்கிளால் கவர் ஆகிருக்குது. ஓகே தென் இட் ஹாஸ் டூ சக்கர். ஓகே ஒன் இஸ் த ஓரல் சக்கர். அதோட டயக்ராமில் டாப்பில் அந்த டிப்பில் பாருங்கள் ஓரல் சக்கர் இருக்குதா மவுத்தில். தட் இஸ் அ ஓரல் சக்கர். தென் அசிட்டாபில்லம், அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அசிட்டாபில்லம். ஓகே அந்த வாட் இஸ் கால் தட் த ஃபேரிங்ஸ் அந்த ஈசோபேகஸ்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அசிட்டாபில்லம் இருக்குது. ஓகே ஸோ இட் ஹாஸ் டூ சக்கர்ஸ். ஒன் இஸ் ஓரல் சக்கர் அண்ட் another one is அசிட்டாபில்லம். ஓகே தென் இட் ஹாஸ் அ சிம்பிள் அலிமெண்ட்ரி கேனல்ஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சிம்பிளான அலிமெண்ட்ரி கேனல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா வந்து மவுத்து, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் அண்ட் யூ ஷேப்டு இண்டஸ்டைன். ஸோ மேபி ஆஸ்க் த கொஷின்ஸ் த யூ ஷேப்டு இண்டஸ்டைன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஸ் ஆர்கானிசம். இன் விச் ஆர்கானிசம்? தென் லிவர் ஃப்ளூக். ஓகே தென் த நியூமரஸ் ஃப்ளேம் செல்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த பாடி. அதோட பாடிக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஃப்ளேம் செல்ஸ். ஓகே ஃப்ளேம் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஃப்ளேம் செல்ஸ் கனெக்டட் டுகெதர் பை த எக்ஸ்க்ரீட்டரி டியூபியூல்ஸ். அது எதோட கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்க்ரீட்டரி டியூபியூல்ஸ் கீழே இருக்குதா அதோட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே ஸோ ஃப்ரம் த வெசிக்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி டக்ட் அரைசஸ். இந்த வெசிக்கிள்லேருந்து தான் வந்து குமிழ்கள்லேருந்து தான் எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எக்ஸ்க்ரீட்டரி டக்ட். ஓகே
So the excretory ducts runs into the tail and the bifurcates. Okay, அப்படியே போய் ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அந்த ரன் பேக்வேர்ட்ஸ் பின்னாடி போய் கீழே வந்து பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சிருதான் எக்ஸ்க்ரீட்டரி டக்ட்டு. ஸோ ரெண்டாக பிரிஞ்சிருது. தென் ஓப்பன் இன்டு த நெஃப்ரீடியோ போர்ஸ். ஓகே, ஃபைனலாக எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நெஃப்ரீடியோ போர்ஸில் போய் ஓப்பன் ஆகிடுது. ஓகே, தென் இந்த பாடி வாலில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா சிஸ்டோஜீனஸ் கிளான்ஸ். ஓகே, அதோட பாடி வாலில் நிறையா சிஸ்டோஜீனஸ் கிளான்ஸ் இருக்குது. தென் அதோட பாடி கேவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டு வித் ஆல்ரெடி ஸ்டடீடு, ஏற்கனவே முன்னாடி படித்த மாதிரி தான். அதோட பாடி கேவிட்டி எதால் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா ஜெர்ம் செல்ஸ். ஓகே, இந்த பாடி ஃபுல்லாகவே ஜெர்ம் செல்ஸ். தென் சர்க்காரியா லிவ்ஸ் ஃபார் 3 days. டோட்டலாக எத்தனை நாளைக்கு வாழும் அப்படின்னா வந்து தி சர்க்காரியா லார்வா 3 days and next it will transformed into the another larva. ஓகே, 3 நாளைக்கு அப்புறமா அது எதுவும் மாறிடுது அப்படின்னா வந்து மெட்டா சர்க்காரியா லார்வா. ஓகே, ஸோ மெட்டா சர்க்காரியா லார்வாவாக மாறிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெட்டா சர்க்காரியா லார்வா. ஓகே, ஸோ இட் லாஸஸ் டெய்ல். ஸோ திஸ் இஸ் த மெட்டா சர்க்காரியா லார்வா. ஸோ இந்த சர்க்காரியா லார்வாவில் என்ன இருக்குது, பின்னாடி டெய்ல் இருக்குது, isn't it? பட் மெட்டா சர்க்காரியா லார்வாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே டெய்ல் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. ஓகே, ஸோ லாஸ் த டெய்ல்ஸ் and cystogenous glands secrete a cyst around the larva. ஸோ அந்த cyst what is called cystogenous glandன்னு சொன்னோன்னா அது என்ன செய்யுது அப்படின்னா அதை சுற்றி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணுது. அது வந்து எப்படி மாறுது அப்படின்னா வந்து cyst around the cyst the larva. ஓகே, ஒரு கடினமான உரையாக வந்து அதை சுற்றி மாறிடுது. ஸோ அந்த சிஸ்டர்டு சர்க்காரியா லார்வாக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வந்து மெட்டா சர்க்காரியா லார்வா. ஓகே, இந்த சிஸ்டர் அதை சுற்றி ஃபார்ம் ஆகுதுல அதுக்கு பேர் தான் மெட்டா சர்க்காரியா லார்வா. ஓகே, தென் இட் இஸ் ஃபவுண்ட் அட்டாச் டு த கிராசஸ். இந்த மெட்டா சர்க்காரியா லார்வா என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த கிராசஸில் போய் அட்டாச் ஆகி இருந்துக்கிடுது. ஸோ அந்த கிராசஸ்லனா அந்த புல்கள் மேலே வந்து ஒட்டி இருக்குது. ஸோ அந்த ஒட்டி இருக்கும்போது என்ன ஆகுது, அதை when the sheep eats the grass. ஓகே, கிராஸை வந்து சாப்பிடும்போது ஸோ the மெட்டாசர்க்காரியா லார்வா என்டர் இன்டு த இண்டஸ்டைன். ஓகே, ஸோ எங்கே போயிடுது, இண்டஸ்டைனுக்கு போயிடுது. தென் த சிஸ்ட் வால் டிசால்வ்டு. இப்போ உள்ளே போன உடனே என்ன ஆகிட்டு அந்த சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்ததுல ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸு அது வந்து டிசால்வ் ஆகிடுது. டிசால்வ் ஆன உடனே உள்ளே போய் அந்த லார்வா லிபரேட் ஆகிடுது. ஸோ அங்கே போய் இந்த லார்வா மெட்டாசர்க்காரியா லார்வா அந்த உள்ள உடலில் அதாவது அந்த சிஸ்டை உடச்சி வெளியில் வந்துடுது. அந்த அப்போ எதுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது, அந்த ஷீப்போட இண்டஸ்டைனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது. ஸோ இட் பெனிட்ரேட்ஸ் அ வால் இன் த இண்டஸ்டைன் அண்ட் என்டர் இன்டு த சீலோம். ஓகே, அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே போயிடுது. தென் சீலோமில் இருந்து லிவருக்கு போகுது. லிவரில் வந்து அதோட மெச்சுரேஷன் நடக்குது. ஓகே, ஸோ அந்த மெச்சுரேஷன் எதில் முடியுது அப்படின்னா அதோட ஷீப்போட லிவரில். ஓகே, ஃபுல்லி மெச்சூர் ஆன உடனேயே அது எதுவாக மாறுது அப்படின்னா வந்து அடல்ட் லிவர் ஃப்ளூக்காக மாறிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த what is called that total the life cycle of Fasciola hepatica. Okay, so then the alternation of generations. So this is also present in the what is called that this liver fluke. Okay, so the life history of liver fluke shows the alternation of generations. Okay, what is meant by alternation of generations? So the Redia and the Sarcaria larva are the sexual reproduction alternate with the parthenogenetic generation. So these two generation அப்படியே மாறி மாறி வர்றதுனால அதற்கு என்ன பேர், alternation of generation பேர். Okay, so the Megatherium larva produced by sexual reproduction, but the Redia larva and the Sarcaria larva developed by parthenogenesis from the germ cells. Okay, இங்கே இந்த what is Redia larvaவும் Sarcaria larvaவும் எதன் மூலமாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம், அதோட ஜெர்ம் செல்ஸில் இருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரியே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் தென் பார்த்தனோஜெனட்டிக் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஜெனரேஷனும் மாறி மாறி வர்றதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்டு ஹெட்ரோகேமி ஆர் ஹெட்ரோஜெனிசிஸ். ஓகே, ஹெட்ரோகேமி ஆர் ஹெட்ரோஜெனிசிஸ். ஹெட்ரோ மீன்ஸ் ரெண்டு வேறுபட்ட
கேமிட்ஸ் வந்து உருவாகுது. ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாகவும், இன்னொன்று பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாகவும் ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு என்ன பேர்? ஹெட்ரோகேமி ஆர் ஹெட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ pathogenesis of the liver fluke. pathogenesis அப்படின்னா the liver fluke caused the disease. ஓகே, அந்த டிசீஸ்க்கு பேர் தான் என்ன? ஆல்ரெடி முதல்லையே சொன்னேன், என்னது? பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் த லிவர் ஃப்ளூக்கு. அது உருவாக்கக்கூடிய நோய்க்கு என்ன பேர் அப்படின்னா லிவர் ராட். ஓகே, லிவர் ராட் அப்படின்னா என்ன? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹெப்பாட்டிட்டிஸ். ஓகே, லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அண்டு கால் ஸ்டோன் வந்து இந்த பித்த பைகளும் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேஷன், வீங்கும், ஸ்வெல்லிங்காக இருக்கும். அந்த லிவரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அழுகல் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஓகே, அதான் ஹெப்பாட்டிட்டிஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ். ஓகே, ஹெப்பாட்டிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கால் ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லிவர் ராட் டிசீசஸ். ஓகே, ஸோ next here the life cycle of liver fluke. ஸோ லிவர் ஃப்ளூக் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேப்சூல்ஸ் இது சிம்பிளாக கொடுத்துருக்குது. ஸோ கேப்சூல்லேருந்து மெராசிடியம் த ஸ்போரோசிஸ்ட்டுக்கு அடுத்து ரிடியா அண்டு சர்க்காரியா லார்வாலேருந்து மெட்டாசர்க்காரியா லார்வா, தென் அடல்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த எக்கு and you see this diagrams. So unembryonated eggs. Okay, so unembryonated eggs means ஸோ அதில் வந்து எம்ப்ரியோஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அதில் எக்கு வந்து எம்டியாக இருக்கும். முதல்ல பார்த்தோம்னா அந்த எக்கு விச் ஒன்? த கேப்சூல். ஓகே, அதில் வந்து ஃபெர்டிலைஸ்டு எக்கு, அதை சுற்றி யோக் செல்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு ஷெல் இருக்கும். அதோட மேலே ஆன்டீரியர் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பர்குலம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து எங்கே போகுது? ஆல்ரெடி ஐ டோல்டு யூ என்ன சொன்னால், அது மாய்ஸ்டர் பிளேஸில் விழுந்தது அப்படின்னா வந்து அதோட வெளியில் உள்ள ஷெல்லை உடச்சி அது ரிலீஸ் ஆகிடுது. அதிலேருந்து ஓப்பர்குலம் மூலமாக வந்து வெளியில் வந்துடுது. வெளியில் வந்து எங்கே ஸ்விம்மிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வந்து வாட்டரில் ஸ்விம்மிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாட்டரில் ஸ்விம்மிங் ஆன உடனே என்ன லார்வாவாக மாறிடுது? மெராசிடியம் லார்வா. ஓகே, மெராசிடியம் லார்வாவை ஸ்னைல் வந்து சாப்பிடுது. ஓகே, ஸ்னைல் சாப்பிட்ட உடனே அங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்போரோசிஸ்ட், ரெடியா அண்டு சர்க்காரியா லார்வா எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்னைலில் ஃபார்ம் ஆகுது. தென் ஸ்னைலில் ஃபார்ம் ஆன உடனே அடுத்து அந்த சர்க்காரியா லார்வா எங்கே வந்துடுது? மறுபடியும் டெவலப் ஆன உடனே ஃப்ரீ ஸ்விம்மிங் இன் த வாட்டர். ஓகே, இந்த சிஸ்டை உடச்சிட்டு வெளியில் வந்துடுது. ஸோ உடச்சிட்டு வந்து வெளியில் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னோம்? which is attached in the grass. ஓகே, புல்களோட மேல் பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை மாடோ இல்லை ஆடோ இல்லை பன்றியோ இல்லை நம்ம அந்த பிளான்ட்ஸை அப்படியே ரா மெட்டீரியல்ஸாவோ சாப்பிடும்போது நம்மளோட குடலில் போய் அது லிவருக்குள்ளே என்ட்ரி ஆகி லிவரில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட், அதோட டெவலப்மெண்ட் நடந்து கடைசியில் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அது மறுபடியும் ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளியில் வந்து ஸோ மறுபடியும் அதோட லைஃப் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய வாட் இஸ் கால் தட் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா. ஓகே, ஸோ இந்த லிவர் ராட் டிசீஸ் ஒன்று சொன்னோம் அப்படி தானே. ஸோ அந்த டிசீஸை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து the severely infected sheep must be killed. ஓகே, சப்போஸ் இந்த லார்வாவை சாப்பிட்டு அந்த ஷீப்பை வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த ஆட்டை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கொன்றணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து மேன்யூர் ஆஃப் த இன்ஃபெக்டட் ஷீப் மஸ்ட் பி டெஸ்ட்ராய்டு. ஓகே, மேன்யூர் ஆஃப் இன்ஃபெக்டட் ஷீப் மஸ்ட் பி டெஸ்ட்ராய்டு. அதோட உரமாக பயன்படுத்துகிறதையும் என்ன செஞ்சிடணும், அதோட அழிச்சிடணும். தென் தி ஸ்னைல் பாப்புலேஷன் மஸ்ட் பி கில்டு. அதே மாதிரி
நீரில் வாழக்கூடிய அந்த ஸ்னெயில் மூலமாக தான் பரவுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த ஸ்னெயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், அதோட பாப்புலேஷனையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, தென் லிவர் ஃப்ளூக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு என்ன அப்படின்னா வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் ஹெக்ஸாக்ளோரோ ஈத்தேன், ஃபெல்சின் அண்ட் எமிடைன், hydrochloride, tetrachloroethane, etc. etc. So these are the treatment of the liver fluke infections. Okay, so this is the life history of or life cycle of liver fluke fasciola hepatica. Okay, can you understand this? எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஆர்கானிசத்தோட லைஃப் சைக்கிளை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் see the next class. Thank you very much students and teachers. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தவறாமல் அழுத்துங்க. ஏன்னா அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அப்டேட் ஆகும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியே படிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ வெரி மச். We will meet in the next class.